வணக்கம். டாக்டர் தேவிப்பிரியா, நிசர்கா ஹாஸ்பிட்டல், பெங்களூர். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நரம்பு ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. திடீர்னு கை கால் எல்லாமே மரத்து போற மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா கை கால் ரொம்ப எரிச்சல் இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய நரம்பு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் தான். ஸோ இந்த சர்க்கரை நோயோட ரொம்ப முக்கியமான காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு அளவுக்கு மேல நம்ம உடம்புல அந்த சர்க்கரை சத்தோட அளவு அதிகமாகும் போது அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா நம்ம உடம்புல உள்ள நர்வ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நரம்புகளை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அததான் நம்ம டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம். இந்த டயபெட்டிக் நியூரோபதி வர்றதுக்கு வருஷ கணக்கா அவங்களுக்கு சுகர் இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. அப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும், உடனே அவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க 2 மாசம் தான் ஆச்சு டாக்டர், நான் சுகர் செக் பண்ணி சுகர்னு எனக்கு டயக்னோஸ் பண்ணியே 2 மாசம் தான் ஆச்சு, ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே எனக்கு இந்த கால் பாதம் எரியிறது, இல்லைன்னா நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த 2 மாசத்துக்கு முன்னாடிதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு. சோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாளா உங்க பாடியில உங்களுக்கு அந்த சக்கரை சக்தி இருந்திருக்கு அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பார்க்கும்போது இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா காலு கை இது ரெண்டுமே என்னன்னா எரிய ஆரம்பிக்கும், இல்லைன்னா ஏதாவது புடிச்சு இழுக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கும், எந்த ஒரு சென்சேஷனுமே தெரியாம இருக்கும். இது எதனால அப்படின்னா சுகரோட கண்டென்ட் நம்ம உடம்புல அந்த சக்கரை சத்து அதிகம் ஆகும் போது அது என்ன ஆகும்னா அந்த நரம்புகளை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்பு எல்லாமே அதோட வேலைகளை பார்க்கறதுல தடை வர ஆரம்பிக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவோம், சென்சரி நியூரோபதி இல்ல பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கை காலில் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல், சில்லுன்னு காலை என்னால தரையில வைக்க முடியல, பெட்ஷீட் பட்டா தூங்க முன்னாடி பெட்ஷீட் பட்டா கூட எரிச்சலா இருக்கு, ரொம்ப கை கால் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சென்சரி நியூரோபதி, சென்சரி நர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஒரு கேண்டில் நம்ம லைட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த கேண்டில்ல போய் நம்ம கை வைக்கும் போது அது என்ன ஆகும், சுடும். அது சுடுறது, இந்த சுடுது குளிருது இது எல்லாமே நம்ம பாடியில சென்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்சரி நர்வ்ஸ் தான். அது அஃபெக்ட் ஆகுறத தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சென்சரி நியூரோபதி இல்ல பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுலயே அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப நம்ம அதை சுடுதுன்னு சொல்றோம், சுட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு கை எடுப்போம் இல்லையா, இது என்னன்னா மோட்டார் நர்வ்ஸ். இந்த வேலையை பாக்குறது மோட்டார் நர்வ்ஸ். அது அந்த மசில்ஸ் எல்லாத்துலயுமே சப்ளை பண்றது. சோ இது அஃபெக்ட் ஆகும். இந்த மோட்டார் நர்வ்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உட்காந்துட்டு என்னால எந்திரிக்க முடியல, ரொம்ப வலிக்குது, இல்லைன்னா மெயினா தைஸ் புடிச்சு இழுக்குது, மசில்ஸ் ரொம்ப ஸ்பாசமா இருக்கு, டைட்டா இருக்கு, என்னால உட்காந்து எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா மோட்டார் நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும்போது. ஸோ இது ரெண்டுமே என்னன்னா சுகரோட ரொம்ப லாங் ஸ்டாண்ட் டயபெட்டிஸா இருக்கு, ரொம்ப வருஷமா அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே ரொம்ப காமனா நம்ம பார்க்க வேண்டிய காம்ப்ளிகேஷன்ஸ். அவங்களால நிக்க முடியாது, அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது, எந்திரிச்சு நிற்பாங்க ஆனா அந்த ரெண்டு சைடான அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது இருக்கும். இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆட்டோனோமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நரம்புகள் தான் என்னன்னா நம்ம பாடியில இருக்கிற மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே சப்ளை பண்றது. ஹார்ட்டா இருக்கட்டும், பிரெயினா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சப்ளை பண்றது. இதுல ரெண்டு இருக்கும், சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தோட ஃபங்க்ஷனையுமே அதிகப்படுத்தும், ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும், பல்ஸ் ரேட் அதிகப்படுத்தும், பாடி டெம்பரேச்சர் அதிகப்படுத்தும். ஆனா இந்த பாராசிம்பத்தட்டிக் அப்படியே இதுக்கு ஆப்போசிட், எல்லாத்தையுமே கம்மி பண்ணும். ஸோ இது ரெண்டுலையுமே இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்கும் சுகரோட காம்ப்ளிகேஷன் ஆகும்போது. ஸோ இது ரெண்டுலையுமே இம்பேலன்ஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு இம்பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுல நிறைய பேர் சொல்றது என்னன்னா டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாவே சுகர் இருக்கு, ஆனா சுகர் குறைஞ்சாலும் எனக்கு எந்த சிம்டம்ஸுமே தெரியாது, தலை சுத்தாது, என்ன ஒரு மாதிரி டயர்ட் ஆகாது, வேர்க்காது. அப்பனா என்ன அர்த்தம், நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன், எனக்கு சுகர் குறைஞ்சாலும் எனக்கு எதுவுமே தெரியல, அப்ப நான் ரொம்ப ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா இதுவுமே சுகரோட காம்ப்ளிகேஷன் தான். ஸோ எப்போ உங்களோட ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குதோ அப்ப உங்களுக்கு சுகர் குறைஞ்சாலும் உங்களுக்கு பிபி ரைஸ் ஆகுறதோ இல்ல வேர்க்கிறதோ தலை சுத்துறதோ எதுவுமே வராது. ஏன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கல, அது வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவுமே சுகரோட ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான காம்ப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க திடீர்னு நல்லா தான் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த இம்பேலன்ஸ் மிஸ் ஆகுறது, எந்திரிச்ச உடனே தலை சுத்துறது. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு வந்து சடனா பிபி வந்து ரொம்பவே குறையும். ஸோ இன்னும் என்ன அப்படின்னா சுகர் அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து பொதுவா எல்லாருக்குமே தெரியும். பாலிஃபேஜியா, பாலிடிப்சியா அண்ட் பாலியூரியா. ஸோ அதிகமா தண்ணி தாக எடுக்கும், அதிகமா யூரின் போகணும்னு தோணும், அதிகமா சாப்பிடணும்னு தோணும். ஸோ எப்போ இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குதோ, எப்போ அவங்களுக்கு வந்து நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போல இருந்து அவங்களுக்கு அந்த சாப்பிடுறது அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ சாப்பாடை பார்த்தாலே அவங்களுக்கு சாப்பிட தோணாது, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து ரெகுலராகவே இருக்காது. ஸோ என்னதான் அவங்க ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் சொல்லுவோம், அந்த ஃபுட்டு கீழே பாஸ் ஆகி சிறுகுடல் பெருகுடல் போய் அது வேஸ்ட் எல்லாம் எலிமினேட் ஆகணும். ஸோ எப்போ அவங்களுக்கான அந்த நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் ஆகலையோ அப்போ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்ல கான்ஸ்டிபேஷன் வர்றது ரொம்பவே காமன். ஸோ இது எல்லாமே எப்போ அப்படின்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நீங்க என்ன அப்படின்றத பார்த்து ப்ரிவென்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. எப்போ உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு நீங்க டயக்னோஸ் பண்ணிட்டீங்களோ அந்த முதல் நாள்ல இருந்தே நீங்க இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ சுகர் அப்படின்றது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ். ஸோ அதிகமான டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளோட ஹெல்த்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா பின் பாயிண்ட் கொடுத்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்தே உங்களோட சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட சுகர் லெவலை கண்டிப்பா நீங்க கண்ட்ரோல்ல வச்சே தான் இருக்கணும். உங்களோட ஃபுட்டுக்கு அதிகமா கேர் கொடுக்க ஆரம்பிங்க. நம்னஸ் ஃபீல் ஆகுதா, பர்னிங் சென்சேஷன் ஃபீல் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சென்சேஷன் கம்மி ஆகும் போது உங்களுக்கு ஏதாவது ஊண்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சென்சேஷன் வலி இருக்காது. வலி இல்லாத போது உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க ஊண்டு இருக்குன்னு? சோ நீங்க அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ட்ரை ஆக ஆரம்பிச்சுன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் போட ஆரம்பிங்க காலுக்கு, இல்லைன்னா நார்மல் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நீங்க இப்படி கண்டுக்காம உங்களோட ஃபுட்டு கேர் கொடுக்காம இருக்கும் போது என்ன ஆகுனா சின்ன ஊண்டு கூட அதுக்கு பெருசா டெவலப் ஆகும். அண்ட் ஃபுட் அல்சர்ஸ், கேங்க்ரைன் இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ டயபெட்டிஸ்னா என்ன மாதிரியான டயட் எடுக்கணும், என்ன மாதிரியான டயட்ரி கைட்லைன்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதுக்கு வேற என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாமே இனி வர வீடியோஸ் எல்லாத்துலயுமே பார்ப்போம். ஸோ ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.